18ஆம் தேதி திடீரென்று குருதேவரை ஆசிரமத்தில் காணவில்லை. 10 நாட்களுக்கு முன்னர்தான் 2 மூத்த சீடர்களை ஏதோ வேலையின் நிமித்தம் குருதேவர் லாகூருக்கு அனுப்பியிருந்தார். அது அவ்வளவு முக்கியமான வேலையும் அல்ல. மீதமிருந்த 10 பேரில் பாதிக்கு மேல் புதுமுகங்கள். குருதேவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் தனக்கு மிகவும் அவசர ஓய்வு தேவைப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். பேங்க் மற்றும் தபால் நிலையத்துக்கும் கணக்கு வழக்குகள் மாற்றம் குறித்தும் தகவல் தெரிவித்திருந்தார். புதிய மாற்றங்களுக்கு முற்றிலும் ஆதரவு தந்து ஒத்துழைக்கும்படி அவர் தமது சீடர்களிடம் அதில் வேண்டுகோளும் விடுத்திருந்தார். குருதேவரை காணவில்லை என்றதும் சீடர்கள் அங்கும் இங்கும் ஓடி அவரை தேடலானார்கள். நதிக்கரை, காடுகள், மலை குகைகள், அருகில் இருந்த கிராமங்கள், நகரங்கள் எங்கும் தேடி அலைந்தார்கள்.